ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் போன வீடியோ தானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நைட் கிளம்பி சனிக்கிழமை காலையில 5 மணிக்கு ரீச் பண்ணிட்டோங்க. 6:15ங்கும்போது நம்ம லாக்கர்ல எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகி லைன் நின்னாச்சுங்க 6:15க்கெல்லாம். 100 ரூவா தரிசனம் தான் போய் நின்னேங்க. மெயினா நீங்க யார் போனாலுமே ஃப்ரீ தரிசனம் எப்படி இருக்கு, 100 ரூவா தரிசனம் எப்படி இருக்கு, கூட்டத்த பார்த்து லைன் நில்லுங்க. ஏன்னா, நாங்க கூட்டம் கம்மியா இருக்கு, சீக்கிரம் சாமி பார்த்துடலான்னு போய் 100 ரூவா தரிசனம் நின்னோங்க. ஆனா 4 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஆனா ஃப்ரீ தரிசனவங்க எங்களுக்கு முன்னாடி எங்க கூட நின்னவங்கலாம் சாமி பார்த்துட்டு வெளிய வந்துட்டாங்க. என்னன்னா, நம்ம அந்த ரூ. 100 ஃப்ரீ தரிசனம்னா ஒரு 2 ரோ அந்த ரோ தள்ளி தள்ளி தான் சாமி பார்ப்போம். ஆனா டைமிங்கெல்லாம் சேம் தான் வருதுங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க லைன் நின்னு பாருங்க. அப்புறம் நம்ம அந்த கடற்கரை ஓரத்தில இந்த கருங்கல்லாம் போட்டு போன டைம்லாம் இதெல்லாம் இல்லைங்க. இந்த தடவ போன வருஷம். இந்த வருஷம் இதெல்லாமே பண்ணிட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் சிவில் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏன்னா, கொஞ்சம் அங்கங்க அதாவது அந்த கல்லு அதெல்லாம் கிடக்குதுங்க. ஏன்னா நாளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போற இடம், குழந்தைங்கலாம் இருக்குது. கையில கால்ல கீது பற்றக்கூடாது. அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏன்னா நம்ம முருகருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். எக்கச்சக்கமான கூட்டம் பாருங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. லட்சக்கணக்கான பேருங்க. அதுவும் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டம் ஒருத்தர்கிட்ட அங்க விசாரிச்சேங்க. ஐயோ! நீங்க ஏன்னா கடல் மாரி வந்துட்டே இருக்கிறாங்க கூட்டம். அவங்களாலயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தர் சொன்னாருங்க. இதெல்லாம் நாங்க இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுட்டேங்க. இது வந்து மேலே வந்தீங்கன்னா பெரிய தரிசனங்க. அங்க போய் ஒரு லாக்கர்ல அடைச்சு, அதாவது திருப்பதி மாரி உட்கார வச்சு, அங்கேயே தண்ணி, கிண்ணி, ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குதுங்க. அப்படியே ஃப்ரீ தரிசனம் போனோம்னா மேலே பூந்து அப்படி போயிரலாம். அம் அதனால ஃப்ரீ தரிசனம் போறவங்க அப்படி போய்க்கலாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாருங்க இந்த லைன் நிக்கிறது வந்து ரூ. 100 தரிசனங்க. நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டோம். பாருங்க கூட்டம் பாருங்க. எவ்வளோ கூட்டம் நிக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மனி "சீக்கிரம் வா நம்ம டீ கீ சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. சரின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு போனேங்க. இந்த படிக்கட்டுல உட்கார இடத்துல சூப்பரா இருக்குதுங்க. ஆனா, நம்ம மக்கள் கொஞ்சம் அசுத்தம் செய்யாம இருந்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா, அங்கேயே சைட்லலாம் பல்லு விளக்குறாங்க. எல்லாம் ரெஸ்ட் ரூம்ல போய் பல்லு விளக்கி கொஞ்சம் நீட்டா பண்ணாங்கன்னா பரவால்ல. ஏன்னா, நம்மளும் கொஞ்சம் கோயில நீட்டா வச்சுக்கோணுங்க. கோயில் நிர்வாகம் வந்து பார்க்குங்க. இருந்தாலும் பாருங்க இந்த மண்ணு மூட்டை, கம்பி அதெல்லாம் கிடக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் நல்லாயிருக்குங்க கோயில் பார்க்கறக்கு. ஏன்னா, நம்ம திருப்பதி சாமி அளவுக்கு கொண்டு வரணும்னு நம்ம வேண்டுகோளுங்க. அப்புறம் நம்ம சாமிய நல்லபடியா கும்பிட்டு முருகர தரிசிச்சோங்க. சிறப்பு தரிசனம் அருமையா இருந்துச்சு. மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. அவ்வளோ தூரம் போன டயர்டே தெரிலிங்க. நம்ம அங்க ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டுங்க, அப்படியே வந்துட்டேங்க. இந்த விண்டுமில் காத்தாடி பக்கத்தில இன்னைக்கு தாங்க பார்க்குறேங்க. பார்த்துருக்கேன். இன்னைக்கு ரொம்ப பக்கத்தில பார்த்தோம். அது எவ்வளோ நீளமா இருக்குதுன்னு பாருங்க. பார்த்து பத்திரமா இவங்க ஓட்டுறவங்க அந்த டிரைவருக்கு மேலுமே ஒரு பெரிய வணக்கம் சொல்லணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்கோ.